இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs. Launching offer plot வாங்குங்க 5 lakhs profit. இதை சூட்சமங்கள் பண்ணி கவுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு சகோதரர் உதயநிதி அவர். தோல்விகளுக்கு ஏன் காரணம்ன்றதை நீங்கள் கள ஆய்வு பண்ணி உங்களுக்கு ட்ராலியாக கொண்டு வந்து கொடுத்த அறிக்கைகளை நீங்கள் பார்க்கணும். ஸோ சுய பரிசோதனை செய்யணும். அதை விட்டுட்டு ஆட்சியை கவிழ்ப்போம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு சரியான நான் என்ன சொல்லணும்னா சவால் தான் விடுறேன், உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இது ஜனநாயக ரீதியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்குது. ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இன்னைக்கு அதிகாரத்துல பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க கொடுத்தீங்களா? முஸ்லீம் லீக்கு கொடுத்தீங்களா? காங்கிரஸுக்கு கொடுத்தீங்களா? விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்தீங்களா? அத்தனையும் கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவரா இருக்கிறாரு. இன்னைக்கு இவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயமே பாத்தீங்கன்னா, இனி எந்த காலத்திலும் நம்மளால ஆட்சி அமைக்க முடியாதுன்ற ஒரு இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க. என்ன சொல்றாருன்னா, இது நடக்கக்கூடிய ஆட்சி ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கு, அதை பார்த்தாச்சு நீங்க கொஞ்சம் கத்துக்கோங்க. என்ன அலங்கோலத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னு கேக்குறேன். திமுக நடந்த அலங்கோலத்தை தாண்டி இங்க நடந்துகிட்டு இருக்குதா? கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்ல வராங்கன்னா, தாவேக்கா கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுக்கான காரணத்தை இப்ப சொல்லிட்டு போறாங்கன்ற மாதிரி திமுக விமர்சிக்கிறாங்க. உங்களுடைய முகத்திரையை கிழிப்பதற்காக சகோதரர் நிதியமைச்சர் மரிய வில்சன் அண்ணன் அவர்கள் அதை ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறாரு, காட்டியிருக்கிறாரு. அதை பார்த்துருக்குறாங்க. அறிக்கைகளை நீங்க படிங்க. இல்லாததை சொல்லியிருந்தா அதை சொல்லுங்க. ஏன் கதறீங்கன்னு கேட்கிறேன். மக்கள் நீ வேதனை போடுறாங்களாம், தாவேக்காக்கு ஓட்டு போட்டது ஏன்டா ஓட்டு போட்டோன்னு நினைச்சேன் ஃபீல் பண்றதா அவர் சொல்றாரு. பாருங்க, சென்ட்ரல்ல நீங்க மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் வாசல்ல அவங்கள போராட விட்டுட்டு நீங்க போய் கம்யூனிஸ்டவாதின்னு நீங்க போய் பேசிட்டு வந்தீங்கல்ல, அது கேட்ட அடுத்தவன் சிரிச்சு காரி துப்பிடுவான். அப்ப நீங்க பேசியிருக்கணும். வேற அளவுக்கு தான் சமூக நீதின்ற மாதிரி பேர் 8 பேர் கொடுத்துருக்காங்க. இது உண்மையான சமூக நீதி கிடையாது. உண்மையான சமூக நீதி 34 அமைச்சரவையும் கொடுத்துடலாமா? 8 பேர் அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கிறாரு. கூட்டணியில வந்த அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கும் கொடுத்த அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. 2 நாள்ல 30 வருஷமா போகாத தடத்துக்கு பஸ் போய்கிட்டு இருக்குது. சுடுகாட்டுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் உங்களை காரி துப்புன மாதிரி இல்லையா? மாறி மாறி 2 பேரும் தானே ஆட்சி நடத்திட்டு இருந்தீங்க 30 ஆண்டுகள். ஓப்பனாவே டிக்ளேர் பண்ண போறாங்களா மதிமுக தாவேக்கா கூட்டணி கன்ஃபார்ம்? நீங்க யாரையுமே இது வரைக்கும் அரவணைக்கலையே. தாவேக்காவுக்கு தன்னெழுச்சியா வந்தாங்க ஒவ்வொருத்தரும். அந்த மாதிரி 200 ரூபாய் கொத்து சிலங்க கூட்டு பேச வைக்கலையே. உணர்வு பூர்வமா வருது. 200 ரூபாயை காசை வாங்கிட்டு கத்தரக்கூடிய கூட்டத்துக்கும் நிறைய மாற்றம் இருக்கு தம்பிங்களா. 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கினதுக்கும் உணர்வு பூர்வமா மக்களுடைய எழுச்சியும் புரட்சியிலும் வந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தம்பிங்களான்னு சொல்றேன். எங்களுக்கு 108 இடங்கள் ஜெயிச்சுமே பெரும்பான்மை இல்லாத போது பாஜக கிட்டயும் அதிமுக கிட்டயும் தலைவர் தளபதி அவர்கள் போய் நின்னாரா? 4 முறை போய் பார்த்துட்டாரு, 3 முறை போய் பார்த்துட்டாரு. ஆளுநர் அங்க போறாங்க இங்க எல்லா செய்தியும் வந்திருக்கும். பாசிசவாதிகள்கிட்ட போனோமா? இதுதான் சமூக நீதி. எதிரின்னு எதிர்த்துட்டா எதிரி தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவை சேர்ந்த திரு அப்துல் ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூனியர் விகடன்ல ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க. என்னன்னா, ஆட்சியை கவிழ்க்க சதி. இந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு திமுகவினர் மத்தியில அதிகமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் இந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறாரு. என்னன்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி. அதை புரிஞ்சுக்கணும். இதை சூட்சமங்கள் பண்ணி கவுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு சகோதரர் உதயநிதி அவர்கள். சரிங்களா? முதல்ல தன்னுடைய தந்தை ஏன் தோத்து போனாரு, தன்னுடைய கட்சி ஏன் தோத்து போச்சு, 2.0ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இருமாப்போடு சொல்கிறோம் 200 தொகுதிகள்னு சொன்னீங்க, 220ன்னு சொன்னீங்க, 210 கன்ஃபார்ம்னு சொன்னீங்க. அந்த தோல்விகளுக்கு ஏன் காரணம்ன்றதை நீங்கள் கள ஆய்வு பண்ணி உங்களுக்கு ட்ராலியாக கொண்டு வந்து கொடுத்த அறிக்கைகளை நீங்கள் பார்க்கணும். ஸோ சுய பரிசோதனை செய்யணும். அதை விட்டுட்டு ஆட்சியை கவிழ்ப்போம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு சரியான நான் என்ன சொல்லணும்னா சவால் தான் விடுறேன், உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இது ஜனநாயக ரீதியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்குது. ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. 70 ஆண்டுகள் நீங்கள் உங்களால் மறைக்கப்பட்ட வரலாறுகள் இன்னைக்கு தோண்டி எடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக நீதியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இன்னைக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் கொடுத்தீங்களா? முஸ்லீம் லீக்கு கொடுத்தீங்களா? காங்கிரஸுக்கு கொடுத்தீங்களா? விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்தீங்களா? அத்தனையும் கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவரா இருக்கிறாரு. நீங்க இன்னைக்கு இதை கலைக்க போறோம் என்ன கலைக்க போறீங்க? கலைச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு இவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயமே பாத்தீங்கன்னா, இனி எந்த காலத்திலும் நம்மளால ஆட்சி அமைக்க முடியாதுன்ற ஒரு இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க.
காங்கிரஸ் எப்படி தன்னுடைய தோல்விக்கு பிறகு 60 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாமல் போச்சோ, அதே நிலைதான் இன்னைக்கு திமுகன்ற ஒரு கட்சிக்கு இல்லாம போயிடுச்சு. அண்ணா திமுக காணாம போயிடுச்சு. அதை நம்ம பலமுறை விவாதிச்சிருக்கோம். நான் கேட்கும் போதெல்லாம் கூட நீங்க சொன்னீங்க, அது எப்படின்னா அண்ணா திமுக வந்து இல்லைன்னுலாம் சொல்றீங்க. இன்னைக்கு அதனுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனுடைய விளைவா இன்னைக்கு எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அவர்களுக்குள்ளேயே இன்னைக்கு எப்படி இருக்குதுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் திமுகல யாருக்கெல்லாம் எந்தெந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க மக்கள்ன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியுது. இது ஜனநாயக உரிமையில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை நீங்க கலைச்சிருவீங்களா? இப்பவும் உங்களுக்கு சவால் விடுறேன், தைரியம் இருந்தா நீங்க அதை பண்ணுங்க பாப்போம். பண்ணிட்டு நீங்க ஆட்சியில உட்காந்துருவீங்களா? ஸ்டாலின் என்ன சொல்றாரு? அதிமுக இடம் போய் மண்டியிடக்கூடிய வேலையும் பாசிச பாஜகவோட போய் கூறுக்குள்ள போய் மண்டியிட்டதையும் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப அடுத்தவங்கிட்ட மண்டியிட்டு தான் ஆட்சி நடத்தணும்ன்றது உங்களுடையது. மக்கள் அதிகாரமா மக்களுடைய ஆட்சியை அன்னைக்கு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு மக்கள் ஆட்சி அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்பேற்பட்ட ஆட்சியை 2 வருஷத்துல கட்சியை ஆரம்பிச்சு உங்க தாத்தாக்கு கிடைக்காதது, உங்க அப்பாவுக்கு கிடைக்காதது, பேரறிஞர் அண்ணாக்கு கிடைக்காதது, எம்ஜிஆருக்கு கிடைக்காத ஒரு செல்வாக்கு அவருக்கு கிடைச்சிருக்குது. இதை பார்த்து நீங்க இன்னைக்கு உங்களுக்கு நீங்க ட்ரௌசர்ல ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அதை மக்கள் முன்னாடி போட்டு கிழிக்கிறதுக்கு தாவேகாக்காரன் மட்டும்தான் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். என்ன ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கு, அதை பார்த்தாச்சு நீங்க கொஞ்சம் கத்துக்கோங்க. என்ன அலங்கோலத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னு கேக்குறேன். திமுக நடந்த அலங்கோலத்தை தாண்டி இங்க நடந்துகிட்டு இருக்குதா? திமுக நடந்த பாலியல் பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை, திமுக மின்வெட்டுனால ஆட்சியே இழந்தது கடந்த காலங்கள் வரலாறு. ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறையினுடைய அமைச்சரா இருக்கிறாரு, ஞாபகம் இருக்கா? இந்த ஆட்சியை இழக்க போறோம்னா அதுக்கு மின்வெட்டு தான் ஒரு காரணமா இருக்குமோ அந்த பயம், அச்சம் எனக்கு இருக்குன்றது தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. புரியுதுங்களா? அரசியல் தெரியாதவன்ட்ட போய் நீங்க அதெல்லாம் சொல்லுங்க. உங்களுடைய ஆட்சியில தாலி அறுத்தவன் எத்தனை பேர் இருக்கிறான்றது தெரியும். புரியுதுங்களா? வட்டியினுடைய கொடுமையால எத்தனை பேர் பெட்ரோல் ஊத்திட்டு கொளுத்திக்கிட்டு செத்ததெல்லாம் மறந்து போயிட்டீங்களா? எதை நீங்க கட்டுப்படுத்தினீங்க? எதை கட்டுப்படுத்திட்டீங்க? இன்னைக்கு உங்களுடைய ஆட்சியும் அவலங்களையும் தாண்டி தான் மக்களுடைய வலியும் வேதனையில தான் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி உருவாயிருக்கு. ரீல்ஸ் போட்டதுனால வந்துடல. வார்த்தை ரீல்ஸ்ன்றாங்களே, சினிமா மோகன்றாங்களே. நீங்க என்ன கூட்டம் நடத்திட்டு இருந்தீங்க? டிஆர்பி ராஜாவெல்லாம் வச்சு அந்த ஜென்சி கூட்டம் ஒண்ணு, ஜென்சி டிஎம்கேன்னு ஒண்ணு நடத்தினீங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய அறவேக்காடு பைத்தியங்களை எல்லாம் கூட்டு வந்து கத்த விட்டீங்கல்ல. அதுங்களுக்கு என்ன கொள்கை கோட்பாடு தெரியும்? ப்ரௌடு கொத்துஸ்ன்றானுங்க. இல்ல, ப்ரௌடு கொத்துஸ்னா நீ என்ன, நீ கொத்தடிமையா இருக்கிறது உனக்கு பெருமைனா அது இல்ல. அததான் பெரியார படிங்கன்னு சொல்றோம். இப்ப தெரியுதா யாரு அறிவு இழந்து போய் இருக்கிறாங்கன்னு? அந்த அறிவு இழந்துட்டு நீங்க அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்துறீங்க. இது வரைக்கும் யாராவது அப்படி ஒரு அறிவு திருவிழான்னு நடத்தி நீங்க பாத்திருக்கீங்களா? அதோடைய பெருமை எல்லாம் உங்களுக்கு தான் இருக்கும். கொத்தூசா நீங்க இருக்கிறீங்க. ஐயா, நீங்க கொத்தடிமைகளா இருக்கிறதுக்கெல்லாம் இல்ல. பெரியாரனுடைய தடியை அவர் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. பெரியாரனுடைய மகனா இன்னைக்கு பேரனா இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிறாரு. பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் இன்னைக்கு ஒரே கோட்ல வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில அவங்கள கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? இது உங்களுக்கு இன்னைக்கு வைத்தெரிச்சலை ஏற்படுத்துதுன்னா, வைத்தெரிஞ்சுதான் நீங்க சாக போறீங்கன்னா அதை யாரால மாத்த முடியும்? அதை யாராலையும் தடுக்க முடியாது. அரசியல் பேசுறதுக்கு வரீங்கன்னா வாங்க பேசுவோம், தயாரா இருக்கிறோன்றோம். செந்தில் பாலாஜி அடிக்காத ஊழலா? ஏவாவேல் அடிக்காத ஊழலா? ஜெகத் ரட்சன் மேல ஊழல் இல்லையா? கே நேரு மேல ஊழல் இல்லையா? சேகர்பாபு மேல இல்லையா? இவங்க தங்கச்சி பிரியா மேல இல்லையா? யாரு மேல இல்லைன்னு சொல்றீங்க? எந்த துறையில இல்லைன்னு சொல்றீங்க? அத்தனை துறையிலும் உண்டு. அதான் நேற்று அந்த வெள்ளை அறிக்கையில கூட ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்ல வராங்கன்னா, தாவேகா கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுக்கான காரணத்தை இப்ப சொல்லிட்டு போறாங்கன்ற மாதிரி திமுக விமர்சிக்கிறாங்க. இல்ல, நீங்க அவங்க இப்ப அதாவது ஆடத் தெரியாதவனுக்கு தெருக்கோணன்ற கதையில நீங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய முகத்திரையை கிழிப்பதற்காக சகோதரர் நிதியமைச்சர் மரிய வில்சன் அண்ணன் அவர்கள் அதை ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறாரு, காட்டியிருக்கிறாரு. அதை பார்த்துருக்குறாங்க. அறிக்கைகளை நீங்க படிங்க. இல்லாததை சொல்லியிருந்தா அதை சொல்லுங்க. ஏன் கதறீங்கன்னு கேட்கிறேன். 13 லட்சம் கோடி கடன் நீங்க வாங்கலையா? நாட்டை நாசமாக்கிட்டு நீங்க போலியா? 4 லட்சம் கோடி கடன்ல இருக்கும்போது 4 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சுன்னு ஒப்பாரி வச்சது இதே அப்பாவும் மகனும் தானே மாறி மாறி ஒப்பாரி வச்சாங்க. கனிமொழி அக்கா எங்க போயிட்டாங்க? அவங்க ஒப்பாரி வைக்கலையா? ராசா எங்க போயிட்டாரு? அவரு ஒப்பாரி வைக்கலையா? துரைமுருகன் இன்னைக்கு அவரோட வயது முதிர்ச்சி காரணமா சொல்றேன், அவரால் இன்னைக்கு பேச முடியல. அவர் அன்னைக்கு ஒப்பாரி வச்சாரு. ஏன் இன்னைக்கு அதெல்லாம் பேச மறுக்கிறீங்க? அப்போ அரசியல் களம் யாருக்கும் தெரியலன்றதுக்காக நீங்க மாத்தி பேசுறீங்க, மடைமாற்றம் வேலை பண்றீங்களா? உங்களை தோலுரித்து காட்டியதனுடைய விளைவா நீங்க இன்னைக்கு மடைமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆட்சியை கவிழ்த்துருவோம், ஆட்சியை கலைச்சிரும். நீங்க சரியான திமுக காரனா இருந்தா பண்ணுங்க பாப்போம்னு சொல்றோம். மக்கள் இன்னைக்கு யார் பக்கம் நின்றுகிட்டு இருக்கிறாங்க?
மக்கள் இன்னைக்கு வேதனை போடுறாங்களாம், தாவேக்காக்கு ஓட்டு போட்டது ஏன்டா ஓட்டு போட்டோன்னு நினைச்சா ஃபீல் பண்றதா அவர் சொல்றாரு. இங்க பாருங்க, அதெல்லாம் மக்கள் மேல இருக்கக்கூடிய கரிசன பார்வையெல்லாம் நீங்க வந்து இப்ப சென்ட்ரல்ல நீங்க வந்து மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் வாசல்ல அவங்கள போராட விட்டுட்டு நீங்க போய் கம்யூனிசவாதின்னு நீங்க போய் பேசிட்டு வந்தீங்கல்ல, அதை கேட்ட அடுத்தவன் சிரிச்சு காரி துப்பிடுவான். அப்ப நீங்க பேசியிருக்கணும். தூய்மை பணியாளர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், முழு நேர ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவ பணியாளர்கள் போராட்டம், அப்படி இப்ப எத்தனை போராட்டம் இங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு இவங்க எல்லாமே இந்த ஒரு மாசத்துல எல்லாத்தையுமே மாத்திருவாங்களா? அதை நீங்க கேட்கலாமா? நீங்க ஆட்சிக்கு வந்தப்ப எங்களுக்கு 6 மாசம் டைம் தாங்கன்னு கேட்கலையா? இன்னைக்கு கிட்டத்தட்ட 7-8 லட்சம் கோடியை கடன் ஆக்கி வச்சுட்டு போயிருக்கீங்களே. தமிழகத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு ஆக்கி வச்சுட்டு போயிருக்கீங்க? எத்தனை லட்சம் வேலைகளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க? கடந்த காலங்கள்ல இல்லாத பணியாளர்களுடைய காலி இடங்களை எத்தனை லட்சம் பேருக்கு பணியிடங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறீங்க? அத்தனையுமே அவலமா நிறுத்திட்டு அத்தனை பேரையும் ரோட்ல நிறுத்திட்டு போனது நீங்க. இன்னைக்கு அதிமுகவோட சேர்ந்து நீங்க ஆட்சி அமைப்பீங்க, மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவ்வளவு நாளா. அப்ப இன்னைக்கு நீங்க வந்து பொய் சொல்லி தானே ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க. திமுகவும் அதிமுகவும் எதிரி, நீங்க மட்டும்தான் நாங்க மட்டும்தான், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. அப்ப வந்து விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல 2 பேரும் ஒன்னா தான் இருந்திருக்காங்க. அது ஏன் அந்த போன 10ஆம் தேதிக்கு முன்னாடியே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, 7ஆம் தேதியே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஆனா இவ்வளவு தெரிஞ்சும் இப்போ வரைக்கும் என்ன சொல்றேன்னா, ஸ்டாலின் வந்து அதிமுக இருந்து பிரிஞ்சு போறாங்கல்ல, வேற கட்சிக்கு போறாங்கல்ல, போன் பண்ணி அவரே டைரக்டா போன் பண்ணி பேசுறாராம், அதிமுக இருந்து போகாதீங்க, அப்படியே போலனா கூட திமுக தாய் கழகமான திமுக வாங்க அப்படின்றாரு. ஏன் அவரே ஏன் வரணும்? எதுக்கு ஃபீல் பண்ணணும்? ஏன்னா தாவேக்கா நாளைக்கு வலிமை அடைஞ்சிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையா. அதுதான் இப்ப புரியுதா உங்களுக்கு? இங்க எதிரியா ஒருத்தனை நான் பல முறை பதிவு செஞ்சிருக்கேன். தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல வரலாற்றுல அரசியல் எதிரியா முதல் முறையா ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அதுதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் நின்னது நீங்க அரசியல் எதிரிகள் கிடையாது. முதல் முறையா நேருக்கு நேரா ஒரு மிகப்பெரிய எதிரிய, பலம் வாய்ந்த எதிரியை நீங்க சந்திக்கிறீங்க. மக்கள் இப்பேற்பட்ட பேராதரவை கொடுத்திருக்கிறாங்க. வயிற்றிலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு முக்காடு போட்டு ரூமுக்குள்ள உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க. அத்தனை அமைச்சரையும் கூப்பிட்டு அடிதடி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்னாலதான் தோத்து போயிட்டேன். ஒன்னாலதான் யாருதான் நீங்க கத்தல? அப்ப நீங்க செஞ்ச தவறுகளை என்னைக்கு உணர போறீங்க? எதனாலதான் தோத்தோம்னு சொல்லிட்டு, ஒன்னாலதான் தோத்தேன், அதனாலதான் தோத்தேன், ரீல்ஸ் போட்டதுனால தோத்தேன், குழந்தைங்க சொன்னதுனால தோத்தேன், இது இப்படி எல்லாம் ஆட்சி மாறிடுமா? இன்னைக்கு மேடம் தவிர இதை தானே பேசிட்டு இருக்காங்க. அவங்க தப்ப அவங்களே உணர்ற மாதிரி தெரியல. எப்படி உணர்வாங்க? நான் தப்பு செஞ்சேன்னு எப்படி ஒத்துப்பீங்க நீங்கன்னு கேட்கிறேன். அப்ப இதுக்கப்புறம் அவங்களை திருத்தவே முடியாது. எப்படி திருந்துவீங்க? அதுக்குதான் மக்கள் இன்னைக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டாங்கல்ல. நீங்க இந்தியா கூட்டணி, இதுதான் பலம் பொருந்திய கூட்டணி. இந்தியா கூட்டணி எங்க இருக்கு? இந்தியா கூட்டணியில நீங்க இருக்கீங்களா? பாஜகவுக்கு காங்கிரஸை காட்டி பயமுறுத்திட்டு இருந்தீங்க. இன்னைக்கு காங்கிரஸ் எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்குது? அண்ணன் திரும்ப அவர்களை காட்டி நீங்க எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருந்தீங்க, சமூக நீதியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு 8 பட்டியலினத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு இன்னைக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கிறாரு. திமுக பேசுமா? அதையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேரளவுக்கு தான் சமூக நீதின்ற மாதிரி பேர் 8 பேர் கொடுத்துருக்காங்க. இது உண்மையான சமூக நீதி கிடையாது. உண்மையான சமூக நீதி 34 அமைச்சரவையும் கொடுத்துடலாமா? நீங்களாம் உங்களுக்கு எல்லாம் இப்ப நீங்க கொள்கை ரீதியா பேசிக்கலாம், அறிவு கட்டத்தனமா பேசிங்கன்னா, அறிவு இருக்கா இல்லையான்றத முதல் நீங்க பதிவு செய்யுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் மனநல மருத்துவரை போய் சந்திங்க நீங்க அப்புறமா அரசியல் பேசலாம். 8 பேர் அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கிறாரு. கூட்டணியில வந்த அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கும் கொடுத்த அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. 2 நாள்ல 30 வருஷமா போகாத தரத்துக்கு பஸ் போய்கிட்டு இருக்குது. சுடுகாட்டுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் உங்களை காரி துப்புன மாதிரி இல்லையா? மாறி 2 பேரும் தானே ஆட்சி நடத்திட்டு இருந்தீங்க 30 ஆண்டுகள். அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கு? கூட பாத்தீங்கன்னா இப்ப விஜயபாஸ்கர் வேற ரிசைன் பண்ணிட்டாரு. அவங்கள கூட இப்ப எம்எல்ஏக்கெல்லாம் கொள்முதல் செய்யற வேலையை தான் விஜய் அவர்கள் ஈடுபடுறாரு. இதெல்லாம் ஒரு நாகரிகமான அரசியலே கிடையாது. தமிழ்நாடு குட்டிச்சோறு ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி இவர் உதயநிதி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, உதயநிதி எனக்கு ஜூனியர் தான் அரசியல்ல. நான் எத்தனை போராட்டங்கள்ல கலந்துகிட்டு இருக்கிறேன். நீ அரசியல்ல நீங்க எந்த போராட்டத்துல இருந்தீங்க? நான் போராட்ட காலத்திலையும் வழக்குகளை சந்திச்ச போதும் நீ படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க படத்துல நடிக்க முன்னாடி வரதுக்கு முன்னாடி நான் 25 வருஷமா களத்துல நின்றுகிட்டு இருக்கிறேன். 2008 மதுக்கடைக்கு எதிராக நின்று போராடி இருக்கிறேன். 2008 உதயநிதி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்புறம் இன்னைக்கு உங்க மகன் அந்த வேலையை பாக்குறான். நீங்க உங்க தாத்தா, உங்க அப்பா, நீங்க உங்களுக்கு அப்புறம் உங்க மகன் இதை ஒழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? அந்த பயம் உங்களுக்கு வந்துருச்சு இல்ல? அதுதான் இப்ப மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் நீங்க யாரும் குழப்பிட முடியாது. நீங்க உங்களுடைய கேமராவை எடுத்துட்டு வெளியில போய் நீங்க மக்களை கேளுங்க. ஒரு மாசத்துல என்னப்பா பண்ண முடியும் தானே அத்தனையுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய பாதையில தெளிவா போய்கிட்டு தான் இருக்கிறாரு. சிங்க பெண்கள் இதா இருக்கட்டும், 200 யூனிட் மின்சாரமாக இருக்கட்டும், பெண்களுக்கு கொடுத்த கூடிய வாக்குறுதிகளா இருக்கட்டும், இன்னைக்கு அம்மா உணவகங்கள்ல எப்படிப்பட்ட உணவுகள் கிடைக்குது? சாதாரண கூலி தொழிலாளி அதாவது சாப்பாட்டுக்கு கூட, அதாவது எல்லாரும் நினைப்பாங்க நடிகர்னா பெரிய
ஒரு இதா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. கடந்த காலங்கள் வரலாறு தேவா, மறந்துட முடியாது. எப்பேற்பட்ட நடிகர்லாம் போயிட்டு இன்னைக்கு அந்த தம்பி இறந்து கூட போயிட்டாரு. ஆனால் நான் அம்மா உணவகத்துல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேங்கன்றத பதிவெல்லாம் போட்டிருந்தாரு. அவர் பேர் வந்து அபினேஷ். அப்பேற்பட்டவர்கள்லாம் வந்து எங்களுக்கு, ஆனால் அந்த மாதிரி இடத்துக்கு இன்னைக்கு போய் அமைச்சர் போய் சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எம்எல்ஏக்கள் போய் சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது. சத்துணவு திட்டத்துல இன்னைக்கு குழந்தைகளுக்கு 5வது வரைக்கும் உள்ளதை 8வது வரைக்கும் உயர்த்துறாரு. சமூக நீதியை பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை பலமுறை சொல்லிட்டு எதுவுமே இல்ல உங்களுக்கு. இந்த உணவுல அரசியல் பண்றதுக்கு இந்த திமுக எப்படி இந்த மனசு வருது எனக்கு புரியல. சுடுகாட்லயே ஊழல் பண்ணவங்க, சுடுகாட்லயே அரசியல் பண்ணவங்க, செத்த பணத்தை வச்சு அரசியல் பண்ணவங்க சாப்பாட்டுல பண்ண மாட்டாங்களா? சாப்பாட்டுல பண்ண மாட்டாங்களா? நீங்க போகும்போது மட்டும் புது தட்டு எல்லா குழந்தைங்களுக்கும். அது எப்படி மனசாட்சியே கிடையாதானே? சோத்துல எதுக்கு நம்ம அரசியல் பண்றோம்? நமக்கெல்லாம் ஒரு மனசு. ஒரு வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு சிஎம், அப்படியே வாந்தி எடுத்துட்டு ஓடினாரு பாத்தீங்கல்ல. இது சமூக நீதியா? எங்க அண்ணன் சாப்பிடுவாரு, எங்க அண்ணன் அதோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சரா பார்க்கல தேவா, எல்லாரும் அண்ணனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சகோதரனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் நின்ன கடையநல்லூர் தொகுதியில எங்க இருக்கக்கூடிய மக்கள் மன்னிச்சிருங்கன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. தப்பு பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. இதை நான் எனக்காக இதை நான் சொன்னா அது எனக்காக சொன்ன போல இருக்கும். ஒவ்வொரு தொகுதியிலும் அதான் நினைக்கிறாங்க. மகனும் தோத்து போயிருக்கணும்னு நினைக்கிறாங்க. சேப்பாக்கிட்ட சொன்னதை நானும் கேட்டேன். கேட்டீங்கல்ல? அப்புறம் என்ன நக்கலா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாரு பி.கே. சேகர் பாபு பத்திரிகையாளர்களை. இப்ப பண்ணுங்க பாப்போம். நீ யாரு? எந்த மீடியா? நீலமணி யூடியூப். உனக்கு வந்து உனக்கெல்லாம் பேட்டி கொடுக்க முடியாது, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ யாரு? உனக்கு எதுக்கு சொல்லணும்? பான்ஸ் பவுடர் என்ன ரேட்டு தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர் என்ன ரேட்டு தெரியுமா? மைதா மாவு என்ன ரேட்டு தெரியுமா? 13 ரூபா ப்ளீச்சிங் பவுடரு, மைதா மாவு 40 ரூபா. அப்ப எதுக்கு சார் 58 ரூபாய்க்கு டெண்டர் கொடுத்துறீங்கன்னா திரும்பி பார்க்காம ஓடுனாரு. இன்னைக்கு மக்களை எப்படி பேசிட்டு இருக்கிறாரு? இப்ப வரைக்கும் அந்த புகார் கொடுத்ததுல சேகர் பாபு மேலதான் ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டாலின் எடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாராம். சேகர் பாபு எனக்கு தேவைன்றாராம். அவர் சப்போர்ட் பண்றாரு சேகர் பாபு. உங்களுக்கு யார் வேணா தேவைப்படலாம், அது இங்க தேவையில்லாத ஒரு விஷயம். மக்கள் உங்களை நிராகரிச்சுட்டாங்க. நீங்க சேகர் பாபுவே கூட அடுத்த சிஎம் நம்ம சிஎம் வேட்பாளர்னு சொல்லி நிறுத்துங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 25க்கு 25 மேயரை நீங்க கொண்டு வரீங்க. எங்க இருந்து கொண்டு வரீங்க? இன்னொருத்தர் நான் மீசை எடுங்க, எல்லாம் அரைமண்டையா அலைங்கன்ற. எல்லாரும் அரைமண்டையா, ஆல்ரெடி அரை மென்டலா இருக்கிறீங்க, அரைமண்டையா அலைங்க. உங்களுக்கு நீங்க இப்போ உங்க கொள்கையை நீங்க தொலைச்சிட்டு பைத்தியமா சுத்துறத மக்கள் பார்க்க தான் போறாங்க. பாருங்க தேவான்னு சொல்றேன். இப்ப நாளைக்கு வர பட்ஜெட் கொடுத்துட நடக்க போதுன்னு எல்லாம் பதில் கொடுக்க ரெடியா இருக்காராம் உதயநிதி. ரெண்டாக்க போறாராம் தாவேக்காவே. விஜய் அவர்கள் எது ஏன் சாலே வீட்டுல டிவியை போட்டு உடைச்ச மாதிரியா? எதை ரெண்டாக்க போறீங்க? தாவேக்க அரசியல் கேள்வி கேட்டு தொலைக்க போறாங்களாம். அதுவும் அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டுன்னு ஒரு பழமொழி இருக்கு, சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா, தம்பி நீ குழந்தை, அவர் முதலமைச்சர், புரியுதா? அதெல்லாம் சும்மா மேடை பேச்சுக்காக நீங்க பேசிக்கிட்டு இருக்கலாம். ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ரீல்ஸை உருவாக்கணும், ரீல்ஸுக்கான ஆளை சேர்க்கணும்னு ஆள் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டம். நீங்க கொள்கை எங்க போச்சு? உங்க கொத்தூஸ் கூட்டத்தை வாங்க, அத்தனை பேரும் கூட்டிட்டு வாங்க, பெரியாரை பத்தி 10 நிமிஷம் பேசுவோம். 200 ரூபாய்னு ப்ரௌடா சொல்லிக்கிறாங்க. அப்புறம் உதயண்ணாவோட தம்பிடான் என்ன பண்ணாரா உதயண்ணன்னு கேட்கிறேன். படம் நல்லா நடிச்சிருக்காரு, மத்த மனிதன் நடிச்சிருக்காரு, சூப்பர் ஹிட் படம் 4-5 கொடுத்துருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, திரைத்துறை தனிப்பட்ட வாழ்க்கை, புரியுதுங்களா? நான் இப்போ ஒருபோதும் அதை பற்றி நான் கிரிட்டிசைஸ் பண்ணதில்லை, புரியுதுங்களா? அது உங்களுடைய தொழில், நீங்கள் பார்த்தீங்க, அதுல இருந்து வந்துட்டீங்க, அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே, அரசியல்ல மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? முதல்வராக இருந்து பல திட்டங்கள், அதுவும் விளையாட்டுத்துறை எங்க இருந்து வந்தீங்க? சிறப்பா செஞ்சு. எப்படி வந்தீங்க? உங்க அப்பா முதல்வர்ன்றதுனால எம்எல்ஏ ஆயிட்டீங்க. எம்எல்ஏ ஆனதும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆயிட்டீங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர். அவர் போறதுக்கு இன்னைக்கு முன்னாடி போலீஸ் பாதுகாப்பு வேணும், அதை பண்ணாரு. கலைஞர் அன்னைக்கு என்ன பண்ணாரோ அதை பண்ணாரு. திருச்சின்னு நினைக்கிறேன், திருச்சியில அந்த ரயில் நிலையத்துல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஸ்டாலினை கத்தி எடுத்து குத்த வந்துட்டாருன்னு சொல்லிட்டு, அதனால அவருக்கு இதை அதிகப்படுத்தி கேட்டாங்க. அப்பவே இருந்த பாஜக மற்ற கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணிச்சு, அதிமுகலாம். ஆமா, ஜெயலலிதாவே விமர்சனம் பண்ணாங்க. உங்க பையனுக்கு பாதுகாப்பு தேவைன்னா பாதுகாப்பு தேவைன்னு நீங்க கேட்டு வாங்கியிருக்க வேண்டியதானே, சிஆர்பிஎஃப் தேவைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னாங்க. அவர் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? அதாவது திருப்பியும் சொல்றேன், நீங்க அரசியல் பண்றோன்ற பேர்ல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் ரொம்ப ஒரு தெளிவான உரையை எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கு வச்ச முற்றுப்புள்ளி தான் தமிழக வெற்றி கழகத்துக்கான தொடக்க புள்ளியா இன்னைக்கு இருக்குது. நீங்க எந்த ரூபத்துல வேணா வாங்க, அதை எதிர்ப்பதற்கு எங்களுக்கு தெரியும். இன்னொரு கேள்வி, திரு வைகோ அவர்கள் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை போய் சந்திக்க போறாரு. ஓப்பனாவே டிக்ளேர் பண்ண போறாங்களா மதிமுக தாவேகா கூட்டணி கன்ஃபார்ம்? இல்ல, நீங்க யாரையுமே இது வரைக்கும் அரவணைக்கலையே.
அப்ப எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? அண்ணன் வைகோ அவர்கள் மீது நிறைய உடன்பாடுகள் இருந்தாலும் கருத்தியலா பேசும்போது நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்கேன். நானே விமர்சனமா பேசியிருக்கேன். திமுகவை ஆதரிக்கும் போது, அந்த கொள்கையை ஆதரிக்கும் போது நம்ம பேசியிருக்கோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுல நம்ம பின்வாங்க போறதும் கிடையாது. இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளை அண்ணன் திருமாவர்கள் எப்படி மாத்திருக்கிறாரு? அப்ப சமூக நீதி எதுன்றதை பாக்குறாரு. இடதுசாரிகள் எப்படி பாக்குது? இடதுசாரிகள் வந்து அமைச்சரவையில் இடம் வாங்கிட்டு வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு சொன்னாங்களே காசு கொடுத்தது எங்களுக்கு திமுக, ஓப்பனாவே சொன்னாங்க. அண்ணன் பாலகிருஷ்ணன் சொன்னாரா இல்லையா? அது ஒயிட்டா வாங்கினோம், ஒயிட்டா நாங்க கணக்கு கொடுத்தோம். மனிதநேய மக்கள் கட்சிக்கு கொடுத்தாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்தாங்க, 2 கம்யூனிஸ்டுக்கும் கொடுத்தாங்கன்னு அவர் பதிவு பண்ணார் இல்லையா? இன்னைக்கு சொல்லுங்க 10 நயா பைசா கொடுத்தாங்கன்னு சொல்லி. அப்ப எந்த பேச்சுல குதிரை பேரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே? இத உங்களுக்கு வக்கும் துப்பும் இல்ல. உங்களை மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்ல தேவா? வேற என்ன இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒண்ணு வேணும் இல்ல, பேசணும். இன்னும் உங்களுடைய கதையெல்லாம் இன்னும் 2 மாசம் 3 மாசம் தான், எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும். அப்புறம் நீங்க என்ன அரசியல் பேசுவீங்க? இடைத்தேர்தலில் 6 தொகுதி ஆயிடுச்சு. 6மே நாங்க தான் வெளில போறோன்ற மாதிரி பெருமையா பேசுறாங்க. யாரு? திமுக. அது ஜனநாயக உரிமை தானே. அதை கலைக்க போறீங்களே, எதுக்கு நீங்க வெளில போறீங்க? நீங்க கலைச்சிட்டா 234 தானே தேர்தல் வரும். அப்புறம் அததான் சொன்னேன். நீங்க அதாவது கொள்கையோட பேசுங்க, பாதி அறிவோட பேசாதீங்க. அறிவு திருவிழா நடத்தினவங்க நீங்க. அறிவு எங்க இருக்கு முதன்னு கேக்குறேன். அறிவு திருவிழா நடத்திட்டாங்க. ஜென்சி எதுலயே ஒண்ணு அதான் சொல்ல, ஜென்சி ப்ரௌட் ஆஃப் கொத்தூஸ் 200 ரூபா ஊபிஸ் எல்லாரும் வாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க? தாவேக்காவுக்கு தன்னெழுச்சியா வந்தாங்க ஒவ்வொருத்தரும். அதான் கேட்க வரேன். அந்த மாதிரி 200 ரூபா கொத்தூஸ் எல்லாம் கூட்டு வந்து பேச வைக்கலையே. கண்ணாடியை திருப்பின ஆட்டோ எப்படி ஓடுன்ற கதை மாதிரில இருக்கு திமுக. நான் என்ன கேட்கிறேன், பல வந்து நேர்காணல் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். எத்தனையோ கிட்டத்தட்ட 1600க்கும் மேற்பட்ட நேர்காணல்கள் நான் இது வரைக்கும் கொடுத்துருக்கிறேன். கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் எனக்கு டீ வாங்கி கொடுத்தேன்றதை தவிர்த்து எனக்கு ஒரு 10 ரூபாய் காசு கொடுத்துருப்போம் நேர்காணலுக்காக, இல்ல வந்து ஒரு வண்டி வச்சு கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுதான் சொல்றேன், உணர்வு பூர்வமா வருது. 200 ரூபாயை காசை வாங்கிட்டு கத்துறக்கூடிய கூட்டத்துக்கும் நிறைய மாற்றம் இருக்கு தம்பிங்களா. 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கினதுக்கும் உணர்வு பூர்வமா மக்களுடைய எழுச்சியும் புரட்சியிலும் வந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தம்பிங்களான்னு சொல்றேன். அது அந்த 200 ரூபாய் தம்பிங்களுக்கு தெரியாது, ப்ரௌடு கொத்தூஸுக்கு தெரியாது. உதயநிதியே அறவேக்காடுன்னு சொல்றேன். அப்ப அவருக்கு தம்பிங்களா இருக்கக்கூடியவங்க முழு வேக்காடாவா இருப்பாங்க. ஆனா அவங்களே இப்ப வந்து அரசியல் படுத்துறதுக்கு தாவேக்கா ஒரு கடமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இது இல்லையா? நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன சொன்னீங்க, என்ன பேரு சொன்னீங்க? தற்குறிகள்னு சொன்னீங்க. தற்குறிகள் கூட்டம் இன்னைக்கு மாத்திருச்சுன்னு சொல்றீங்க. ஆனா ரீல்ஸ் படிதான் மாத்துனாங்க. நாங்க இப்ப யார் தற்குறி? அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்களே. ரீல்ஸ் போட்டுதான் மாத்துனாங்க, அதனால நம்மளும் அதை பண்ணோம். அப்ப தற்குறி பண்ணதை நீங்க பண்ணணும். தற்குறிக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியலையே. நியாயமான பேச்சு. தற்குறின்ற சொல்ல நீங்க சொல்லிட்டீங்க, சொல்லாடலாம் அதே வழியில நீங்களும் பண்றீங்க. நாங்க தற்குறி தான் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அதை பார்த்து அந்த விஷயத்துல தோத்து போய் நீங்க இன்னைக்கு பண்றீங்கன்னா தற்குறிக்கும் கீழே தானே நீங்க இருக்கிறீங்க. கரெக்ட் அப்படிதான் போகுது. தேவா, ஒண்ணு சொல்றேன், அரசியலும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, உங்கள்ட்ட அறிவும் கிடையாது, தொலைநோக்க பார்வையும் இல்லை, திட்டங்களும் இல்லை. சாதிய ஆணவ படுகொலைகள் இல்லையா, பாலிய வன்புணர்வுகள் இல்லையா, லாக்அப் டெத்துகள் இல்லையா, சமூகத்துல பதட்ட நிலை உருவாகலையா, வேலை வாய்ப்பு திண்டாட்டம் ஓஞ்சுதா, தொழிலாளர்களுடைய போராட்டம் ஓஞ்சுதா, இருக்கக்கூடிய அத்தனை இதுலையுமே அவல நிலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என் அருமை சகோதரன் TK பிரபு கனிம வளத்துறையினுடைய அமைச்சர் இன்னைக்கு 65க்கும் மேற்பட்ட கனிம வளங்கள் குவாரிகளை வந்து சீல் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் தாவே காட்சியில வந்ததா? தம்பி ரமேஷ் இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் இன்னைக்கு போகக்கூடிய பக்கம் எல்லாம் இன்னைக்கு ஆய்வு நடத்தி அதுக்கான தீர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, கண்டமேனிக்கு தான் தோன்றித்தனமா செயல்பட்டு இருக்காங்க அமைச்சர், அவங்களுக்கு என்ன துறனே தெரியல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே. இந்த சொல்றதுக்கு நீங்க யார்? அவர் தானே அமைச்சர், அவருக்கு தெரியும். அமைச்சர் எல்லா இடத்துக்கும் போகலாம், எல்லா இடத்தையும் பார்க்கலாம், ஆய்வு பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? ஒரு அமைச்சர் வராரு, அதை போய் பாக்குறாரு, ஒரு பேருந்து நிலையத்துக்கு போறாரு, அங்க ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? ஆனா அவங்க ஒரு மாதிரி எமோஷனலா அட்டாக் பண்றாங்களே. யாரு? என்ன? இவங்கெல்லாம் எம்எல்ஏ, இவங்கெல்லாம் அமைச்சர், இவங்கெல்லாம் ஒரு அதிகாரி அப்படின்ற மாதிரி ஒரு தொனிலே பேசுறது. அவங்கதான் அதிகாரி, அவங்கதான் எம்எல்ஏக்கள், அவங்களதான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. உங்களை மாதிரி ஆர் ஆசாவும் அன்பில் மகேஷையும் KN நேருவையும் PK சேகர் பாபையும் தோத்து போன மத்த அமைச்சர்கள் மாதிரி உங்க அப்பாக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வெளியில சேர் கொடுத்தவன் தான் அமைச்சர் ஆகணுமா, சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுமா? கோடியா கொள்ளையடிச்சு கொடுத்தவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் ஆகணுமா? அந்த தலையெழுத்தையும் அந்த விதியும் மாத்தி காட்டியவர் தான் தலைவர் தளபதியாக உட்கார்ந்து இருக்கிறாரு. அது வந்து ஜீர்ணிச்சிக்க முடியல அவங்களால. ஆமா, வேற எப்படி பேசுவீங்க?
அவனுக்கு தெரியாது கொள்ளையடிப்பதற்கு, மக்களை ஏமாத்துவதற்கு தெரியாது. என் அருமை சகோதரன் ராஜ்மோகன் இன்னைக்கு வெளிப்படையா சொல்றாரு, பள்ளிக்கூடங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஆய்வுக்கு வரணும், ஆனால் நீங்க அதை வந்து ஆன்லைன்ல பண்ணிடுவேன், எல்லாமே நீங்க நடத்துங்க, உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து ஆன்லைன்ல வெளிப்படையா போடுங்க, போர்டு வைங்கன்னு சொல்றாரு. ஆனா போன ஆட்சியில அப்ப வந்து ஒரு மாதிரி முறைகேடா பண்ணிருக்காங்க. ரெனியூவல் வாங்குறதுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னா என்ன? மதுபானத்துல இன்னைக்கு தம்பி விக்னேஷ் அவர்கள் அமைச்சர் இன்னைக்கு போறாரு, இன்னைக்கு 1500 கோடி ரூபாய் இன்னைக்கு அரசு கஜானாக்கு வருது. இதெல்லாம் யார் வாயில போய் விழுந்தது? இத்தனை ஆண்டுகள் யார் வாயில போய் விழுந்தது? அப்ப இதெல்லாம் கோடி கோடியா ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து குடிக்கிறான். அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தாலியலுக்கு அறுக்குனாங்கன்னா அதையெல்லாம் வாங்கி குடிச்சிருக்கீங்களா? அவனுடைய ரத்தத்தை குடிப்பதற்கு சமமா திமுக அவனுடைய கொள்கை கோட்பாடுன்னு பேசி மக்களை நடுத்தெருல நிறுத்தி அவன் குடிச்ச சாராயத்தை விட அதிகமா அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிருக்கீங்களா இத்தனை ஆண்டுகள்? இதுக்கு பதில் சொல்லுமா திமுகன்னு கேக்குறேன். ஒரே டவுட், வருவாய் பற்றாக்குறை இந்த வாட்டி 78 லட்சம் கோடியான. இந்த வாட்டி திமுக மந்திரிகள்லாம் இருந்தாங்களே, அவங்க சுருட்டினது பல விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் சொல்லிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை குட்டிச்சோர் ஆகிட்டாங்கன்றீங்களா? ஒரேடியா குட்டிச்சோர் ஆகிட்டாங்களா இந்த 5 வருஷத்துல? அண்ணாமலை அவர்கள் திமுக ஃபைல்ஸ்னு ஒன்று விட்டார்ல, ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்பவே சொன்னோம் அண்டர் டீலிங் இருக்கு 2 பேருக்கும்ன்றத. எங்களுக்கு வந்து இது 108 இடங்கள் ஜெயிச்சுமே பெரும்பான்மை இல்லாத போது பாஜக கிட்டயோ அதிமுக கிட்டயோ தலைவர் தளபதி அவர்கள் போய் நின்னாரா? 4 முறை போய் பார்த்துட்டாரு, 3 முறை போய் பார்த்துட்டாரு, ஆளுநர் அங்க போறாங்க இங்க எல்லா செய்தியும் வந்திருக்கும். பாசிசவாதிகள்கிட்ட போனோமா? இதுதான் சமூக நீதி. எதிரின்னு எதிர்த்துட்டா எதிரி தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. கொள்கை ரீதியான எதிரி யாரு, அரசியல் ரீதியான எதிரிகள் யாருன்றதை தெளிவுபடுத்திட்டு வந்துட்டாரு. உங்களை மாதிரி அறவேக்காட்டுத்தனமா அதிமுக கிட்ட போய் மண்டியிடல, யார்ட்டையும் மக்களை ஏமாத்தி பொழைக்கல, அந்த பொழப்பு பொழைக்கிறதுக்காக வரல, மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே முன்வைக்கிறாரு. இப்ப தாவேகாவை விமர்சிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுமே இப்ப கை கூத்துட்டாங்க. இல்ல வேற என்ன இருக்கு? உங்க 2 பேருகிட்ட அதிகாரம் இல்லையே. இன்னைக்கு விஜயபாஸ்கர் வரைக்கும் வெளியில வந்துட்டாரு, வெள்ளமண்டி நடராஜன் அண்ணன் வந்துட்டாரு, எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள், கடம்பூர் ராஜி வந்துட்டாரு, எத்தனை மரகதம் இவங்க வந்துட்டாங்க, குமரவேலு, இன்னும் எத்தனை பேர் பல பேர் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்து வரப்போறாங்க சனிக்கிழமை. ஆனா இதெல்லாம் தன்னெழுச்சியா நடக்குதுன்ற மாதிரி தான் நமக்கு செய்தி வருது. ஆனா எல்லாத்தையுமே விலை கொடுத்து வாங்குறாரு. ஆதவர்ஜனா விலை கொடுத்து வாங்கிட்டாரு. மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு. ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஒண்ணு விலை பேசி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறோம். அது ஃபுல்லா நோட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல இருந்து வரதெல்லாம் கொடுத்து. அதுவும் தாவேகா வாஷிங் மிஷினா? இன்னொன்னு வைத்தியக்கார தற்குறிங்களா இப்ப யார் மாறி இருக்கா தெரியுதுங்களா? நீங்க அரசியல்வாதிங்க யாராவது கேள்வி கேட்டிருந்தா அதை கேளுங்க தேவா, நான் பதில் சொல்றேன். இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. நன்றிண்ணே.